இந்து சமய அறநிலையத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் 12,931 திருக்கோவில்களில் 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 4,180 திருக்கோவில்களில் திருக்குட முழக்குகள் நடத்தப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களை புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு நிதி 425 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 84 திருக்கோவில்களில் திருக்குடமுழக்குகள் நிறைவு பெற்றுள்ளன. மேலும் ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவின் கீழ் மாஸ்டர் பிளான் திருச்செந்தூர், சமயபுரம், பழனி உள்ளிட்ட 19 முக்கிய திருக்கோவில்களில் 1,770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் எடுக்கப்பட்ட தொடர் முயற்சிகள் காரணமாக 1048 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8,363 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,111 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் நவீன நில அளவை கருவிகளின் மூலம் 2,34,715 ஏக்கர் திருக்கோவில் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு திருக்கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. போதிய நிதி வசதி இல்லாத 19,000 திருக்கோவில்களுக்கு வைப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டு முருகால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை இத்திட்டத்திற்கு 335 கோடி ரூபாய் அரசு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் அர்ச்சகர்களுக்கு முதன்முறையாக மாதந்தோறும் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருவதோடு அவர்களின் குழந்தைகளின் உயர்கல்விக்காக இதுவரை 1,500 மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித் தொகையாக தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 5,000 ரூபாயாகவும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 2,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுவதுடன் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப நல நிதி 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் துக்காட்சி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு மரபு சார்ந்த கட்டடக்கலையினை பாதுகாக்கும் பொருட்டு நவீன அறிவியல் உதவியுடன் பழமை மாறாமல் திருக்கோயிலை புனரமைத்ததற்காக கலாச்சாரிய பாரம்பரிய யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா 2024ஆம் ஆண்டில் 30.68 கோடி உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 11.6 லட்சம் பன்னாட்டு பயணிகள் வருகை என மொத்தம் 30.79 கோடி எண்ணிக்கையுடன் சுற்றுலாத்துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை அளிக்கக்கூடிய பெரும் பங்களிப்பை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் துறை முதலீடுகளை ஈர்த்திடவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கிடவும் புதிய சுற்றுலா கொள்கையை வெளியிட்டது. அண்மையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற உலகளாவிய சுற்றுலா மாநாட்டில் 22,794 கோடி ரூபாய் முதலீடு செய்திட 127 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ மதிப்பு பயண உச்சி மாநாடு இந்த அரசின் பங்களிப்புடன் வெற்றிகரமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அதிகம் அறியப்படாத 22 சுற்றுலா தலங்களை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புராதன நகரமான பூம்புகார் 24 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைத்து அதன் மூலமாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கப்படும். கன்னியாகுமரியில் கடற்கரை முகப்பு பகுதி மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காகவும் நீலகிரி மாவட்டம் உள்ளாடாம், கோயம்புத்தூர் மாவட்டம் வேட்டைக்காரன்புதூர் ஆகியவை சிறந்த சுற்றுலா கிராமங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காகவும் ஒன்றிய அரசின் விருதுகள் 2023ஆம் ஆண்டில் பெறப்பட்டுள்ளன. கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவரின் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை ஆகியவற்றை இணைக்கும் கண்ணாடி இலை பாலத்தினை கடந்த ஆண்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இக்கண்ணாடி இலை பாலத்தினால் கடந்த ஆண்டில் மட்டும் சுற்றுலா பயணிகளின் வருகை 43% அதிகரித்துள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலாத்துறைக்கு 1,394 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.